இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுபனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுபனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2:57 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.